இருக்க? எங்க எனக்கு தெரிஞ்சு இவ ஐயா திரும்ப கோமாவுக்கு போனத பக்கத்துல இருந்து பாத்திருக்கால, அந்த பயத்துலதான் இவ இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இவ இங்க இருக்க வேணாம், முதல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. ஆமாங்க, அதான் சரி. முதல்ல நாம இங்க நிக்க வேண்டாம், வாங்க இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இல்ல எனக்கு புரியலங்க, சத்தியமா எனக்கு புரியல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அங்க ஐயாக்கு என்னடா நினைவு வந்து வந்து திரும்பவும் போயிடுது. அவர் நம்ம கிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணாருங்கிறது எனக்கு புரியல. இவையா இப்படி பிரம பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்கிறதும் தெரியல. என்னங்க நடக்குது? எங்க எங்க முதல்ல இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நம்ம போலாங்க. என்னம்மா வேணும், என்ன ஆச்சு? இப்படி மொத்தமா வந்திருக்கீங்க? நீயும் சிவா தம்பியும் நாடி ஜோசியரை பாக்குறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. இப்ப என்ன துர்காவை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, இவையே இப்படி பிரம்ம பிடிச்சவ மாதிரி இருக்கிறா. என்ன வேணும்? ஏதாவது பிரச்சனையா? ஐயா நல்லா இருக்காருல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நாங்க நாடி ஜோசியரை பார்க்க போனப்போ ஐயாவுக்கு நினைவு வந்துருச்சுன்னு துர்கா சொன்னா. நாங்களும் உடனே ஜோசியரை பார்க்காம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்போ ஐயாவுக்கு நினைவு மறுபடியும் போயிடுச்சு. அவர் நினைவு வந்தப்போ துர்கா உள்ள இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு இவகிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஆளை காணோம். அப்புறம் தேடி பார்த்தா மொட்டை மாடியில ஓரமா நின்னுட்டு இருந்தாத்த. ஐயோ, அதுக்கப்புறம் அவங்க இருந்தா சரியா வராதுன்னு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு ஐயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே ஹாஸ்பிட்டல் அவ எப்படி கதறி எழுதாங்கிறது நீங்க பாத்தீங்கல்லமா. சின்ன வயசுல இருந்து துர்காவை அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து வளர்த்தது ஐயா தான். கோமால இருந்து அவருக்கு நினைவு திரும்பி அவ கண்ணு முன்னாடியே மறுபடியும் நினைவிழந்ததை பார்த்த உடனே அவ ஒரு மாதிரி ஆயிட்டா. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. சரியாயிருவாமா, கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவா, பயப்பட வேண்டாம். சரிப்பா, அவ வீட்லயே இருக்கட்டும். நீங்க பக்கத்துல இருந்து ஐயாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க துர்காவை பாத்துக்கிறோம். சரிம்மா. துர்கா, நீ பயப்படாத, ஐயா கொன்னாகாது. அவரை நல்லபடியா குணமாக்கி உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்ன நம்பு. நீங்க நான் ஹாஸ்பிட்டல் போய் ஐயாவை பாத்துக்கிறேன். சரியா? நான் வரமா? ஒரு நிமிஷம் நில்லுங்க.